வெல்கம் டு டெக் தமிழ் அப்ளிகேஷன். இது ப்ரௌசர் வீடியோ பார்ட் 7. நம்ம நீண்ட கால தேர்தலுக்கப்புறம் நம்ம ப்ரௌசருக்கு டவுன்லோட் ஃபீச்சர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டவுன்லோட் ஃபீச்சர் ஆட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் க்ரோம் கிளைண்ட் எடுத்து நம்ம இங்கே கொடுக்குற லிங்க்குக்கு க்ரோமில் டவுன்லோட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு அது சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆண்ட்ராய்டில் இன்பில்டாக இருக்கக்கூடிய டவுன்லோட் மேனேஜர் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அப்ளிகேஷனில் நம்ம ஒரு டவுன்லோட் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணி அதை டவுன்லோட் மேனேஜருக்கு அனுப்புவோம். அது டவுன்லோட் மேனேஜரால் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிசைனிங் சைடுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஈவெண்ட் வந்துடுங்க. ஈவெண்ட்டில் ஆன் கிரியேட் வந்துடுங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் முதல்ல ஓப்பன் ஆன அப்புறம் என்ன நடக்கணுங்கிறத நம்ம ஆன் கிரியேட்டில் எழுதுவோம். இப்போ நம்ம ஸ்கெட்ச்வேரை பொறுத்த வரைக்கும் டவுன்லோடுக்குன்னு டிஃபால்ட்டாக எந்த ஒரு பிளாக்ஸுமே கொடுக்கல. அதனால் நம்மளை தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதனால் நீங்கள் ஆப்ரேட்டர்ஸில் ஆட் சோர்ஸ் கோட் டைரக்ட்லி அப்படிங்கிறத பிளாக் எடுத்துக்கோங்க. இங்கே எழுத வேண்டிய ப்ரோக்ராமை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறேன். ஓகே, இதில் லைன் பை லைன் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வெப் வியூவுக்கு ஒரு லிசரண்ட் செட் பண்ணுறோம். அதாவது எந்த வெப் வியூ, இங்கே வந்து நம்ம வெப் வியூ 1 போட்டிருக்கேன். இது எதுனா இங்கே பாருங்கள், இதுதான் வெப் வியூ 1. நம்ம இதுக்கு தான் ஒரு லிசனர் செட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த வெப் வியூவிலேருந்து ஏதாவது டவுன்லோட் ரிக்வெஸ்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லிசனர் செட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு டவுன்லோட் லிசனர் வந்துச்சுன்னா நம்ம இந்த கிளாஸை ட்ரிகர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம யூஆர்எல்லில் இதுக்கு யூஆர்ஐ பார்ஸாக நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த லைனை பார்த்திங்கன்னா நம்மளுடைய டவுன்லோட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ பர்சன்டேஜ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, இன்னும் அது எவ்வளோ எம்பி இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் மேனேஜர் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த கோடை நம்ம எழுதியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த லைனை பார்த்திங்கன்னா அதாவது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் மேனேஜர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வர நோட்டிஃபிகேஷன் எதுவுமே நம்ம அப்ளிகேஷனில் வராது. ஆண்ட்ராய்டோட இன்பில்ட் டவுன்லோட் மேனேஜரில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேர்ந்த லைன் ஆஃப் கோட் இதுதான். இது இருந்தால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகிற ஃபைல் பர்மனெண்ட்டாக உங்கள் மொபைலில் சேவ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் டவுன்லோட் ஆகிடும். ரொம்பவே டெம்பரரியாக இருக்கும். அது ஒரே ஒரு உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தப்பறம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அப்படி இது டெம்பரரியாக இருக்கக்கூடாது, பர்மனெண்ட்டாக அது சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன் ஆஃப் கோடை நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களால் டவுன்லோட் ஆகிற டெஸ்டினேஷன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்கள் அப்ளிகேஷனில் டவுன்லோட் ஆகிற டெஸ்டினேஷனை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது அது எந்த டைரக்டரியில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், செஸ் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே என்விரான்மெண்ட் டைரக்டரி டவுன்லோட்ஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம மொபைலில் எதை டவுன்லோட் டைரக்டரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பாத்தை இது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது அந்த ஃபைலோட நேம், அதாவது யூஆர்எல்லேருந்து அந்த ஃபைல் நேம் எடுக்க சொல்லியிருக்கோம். அது எப்படி யூஆர்எல் எடுக்கும்னா, இப்போ நான் க்ரோமுக்கு போய்க்கிறேன். ஓகே, இங்கே நான் ஒரு சாம்பிள் பிடிஎஃபை சர்ச் பண்ணியிருக்கேன். இதை நான் தனி டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதோட யூஆர்எல்லை பார்க்கணுங்கிறதுக்காக. இப்போ அதோட யூஆர்எல்லை பாருங்கள், அதோட யூஆர்எல்லையே அதோட நேம் இருக்கும். இப்போ இந்த பிடிஎஃபோட நேம் டம்மி பிடிஎஃப், இதோட நேம் இந்த இருக்கிறத கவனிங்க. இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணோம்னா யூஆர்எல்லேருந்து அதோட நேம் அதோட ஈஸியாக எடுத்துக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். நான் இந்த இடத்துல இந்த லிசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நான் இன்னொரு பிளாக் எடுத்து அதில் அதை க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்கு நான் இதில் அதை க்ளோஸ் பண்ணுறேன்னா, எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டோஸ்ட் மெசேஜ் வரணும். டோஸ்ட் மெசேஜ் தேவையில்லாமல் ப்ரோக்ராம்லேயே நம்ம எழுத வேணாம். ஏன்னா இதுலேயே ஒரு பிளாக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளாக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் அங்கே எழுதின க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஒரு ப்ராக்கெட்டை விட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் நல்லபடியாக பில்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆகுதாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அதே மாதிரி சாம்பிள் பிடிஎஃப் ஒன்று சர்ச் பண்ணுறேன். அதிகபட்சம் இப்போயும் டவுன்லோட் ஆகாது. ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு ப்ரோக்ராமே எழுதலை. இப்போ என்ன எரர் வருது அப்படிங்கிறத பற்றி நீங்களே பாருங்கள். ஓகே, அதே டம்மி பிடிஎஃப் பாருங்கள். நம்ம அப்ளிகேஷன் க்ராஷ் ஆகும். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் க்ராஷ் ஆகிடுச்சு. இதில் என்ன எரர் வந்திருக்குன்னா, நம்மக்கிட்ட ரைட் பர்மிஷன் இல்லை. அதே மாதிரி நம்ம இப்போ செட்டிங்ஸ்க்கு போய் இப்போ செட்டிங்கில் நம்ம அப்ளிகேஷனோட பர்மிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு ரைட்டிங் பர்மிஷன் வாங்கணும். அதாவது ஸ்டோரேஜில் ரைட் பண்ணுற பர்மிஷன் வாங்கணும். அதை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ரைட்டிங் பர்மிஷன் வாங்குறதுக்கு நம்ம பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அப்ளிகேஷன் உருவாகின ஒன்று என்ன நடக்கணும்னா, ஒரு ஃபைலை நம்ம அப்ளிகேஷன் அதுவே ரைட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், ரைட் ஏ ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. இதில் நான் சும்மா ஏதாவது எழுதிக்கலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, சும்மா ஏதாவது டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது எந்த பாத்தில் அப்படின்னா, ஆண்ட்ராய்டில் டேட்டாக்குள்ளே நம்ம பேக்கேஜ் நேமில் ஒரு ஃபோல்டர் அதுவே க்ரியேட் ஆகிடும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனவுடனே அந்த ஃபோல்டரை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே, அதாவது config.txt அப்படிங்கிற ஃபைலில் நம்ம இதை சேவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு ரைட்டிங் பர்மிஷனும் ஒரு ஃபைலை ரீட் பண்ணுற பர்மிஷனும் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கேஜ் நேம்னா என்ன, அது க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர் எங்கே இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்கெட்ச்வேர் விட்டு வெளியே வந்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பேக்கேஜ் நேம் கொடுத்துருப்பீங்க. இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்கேஜ் நேம் இந்த இருக்குது, அதாவது இந்த இருக்குது. இப்போ இது க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர் எங்கே இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம அப்படியே ஃபைல் மேனேஜர் பண்ணோம்னா, ஆண்ட்ராய்டில் டவுன்லோட்ஸில் நான் அங்கே டைப் பண்ணியிருந்த பேக்கேஜ் நேம்லேயே இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபைல் சேவ் ஆக போகுது. இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். பாருங்கள், அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்குது. இதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி நம்ம அந்த சாம்பிள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகுதாங்க பற்றி பார்க்கலாம். டவுன்லோட் ஸ்டார்ட்டுங்கிற டோஸ்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பிடிஎஃப் டவுன்லோடும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஓகே, நல்லபடியாக நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பிடிஎஃப் நல்லபடியாக ஓப்பன் ஆகுது. ரொம்பவே கம்மியான எம்பியாக இருக்கிறதுனால தான் நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி காமிச்சேன். மற்றபடி நீங்கள் இதில் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற வீடியோவை நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யாருமே டவுன்லோட் மேனேஜரை ஸ்கெட்ச்வேரில் யூஸ் பண்ணல. அநேகமாக நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக டவுன்லோட் மேனேஜரை ஸ்கெட்ச்வேரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் போட்ட எஃபர்ட்டும் ரொம்பவே அதிகம். அதனால் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.